ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 days ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சேட் ஆப் எப்படி பண்ணுறது அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோமா. ஸோ இதில் வந்து ஹாய் அனுப்புனா நம்மளுக்கு வந்து ஹாய் ரிசீவ் ஆகும். ஸோ இதில் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹாய் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணோம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு லாகின் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஜஸ்ட் ஓகேவா. ஸோ டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஃபயர் பேஸ் பற்றி பார்க்கல, இன்னும் நான் சொல்லி தரல உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு லாகின் பேஜ் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது ஏஐ யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக உங்களுக்கு நான் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லி தருவேன். ஏன்னா நான் இப்போதைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு ஆப்னா இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் பண்ணால் இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்செப்ட் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஓகேவா. ஒரு 15 வீடியோ அப்லோட் பண்ணி நான் புரிய வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்து வாங்க வரிசையாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு 5 சீரிஸ் போகும். என்னென்னா ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா டைம் ரொம்ப எடுத்துக்கோங்கள. ஸோ ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு சில நிறையா ஒரு நல்ல விஷயமே நம்மளால் பண்ண முடியும். என்னென்னா மொக்கையை நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நிறைய ஒரு நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான ஒரு லாகின் பேஜை ஏன் யூஸ் பண்ணி ஒரு சில செகண்ட்ஸ் ஆர் ஒரு மினிட்ஸில் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கோடை நீங்கள் லைட்டாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் இன்னும் நிறையா அட்வான்ஸாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். கிரியேட் அண்ட் லாகின் பேஜ் ஃபார் அ எக்ஸ்போ ஆப். ஓகேவா. இப்படி கொடுத்துட்டு வித்தவுட் டேட்டா பேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஓகேவா. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா பேஸ் இல்லாத ஒரு லாகின் பேஜை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த லாகின் பேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அது வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஜஸ்ட் மினிட்ஸில் வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பட் இது லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஒரு விஷயத்தையும் அலைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட் வருது. ஸோ இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். இது ரெஃப்ரெஷ் ஆகுமா. ஸோ இதில் என்ன வருது அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் குட் நாட் பி ஃபவுண்ட் வித் இன் த ப்ராஜெக்ட். ஓகே. ரியாக்ட் நேட்டிவ் அப்படிங்கிறது இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா. ரியாக்ட் நேட்டிவ் ஸ்டாக். ஓகே. நேவிகேஷன் ரியாக்ட் நேவிகேஷன் அப்படிங்கிறது இங்கே இல்லைன்னு வருது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரியாக்ட் நேவிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா. என்பிஎம் இன்ஸ்டால் இந்த ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ரியாக்ட் நேவிகேஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ எந்த எரரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நியூ அப்டேட்ஸ் அவைலபிள் டவுன்லோட். ஓகே. டவுன்லோட் ஆகட்டும். ஸோ இது ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டுருக்கு. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் எரரா என்ன எரர் வந்து ரியாக்ட் நேவிகேஷன் unable to resolve ரியாக்ட் நேவிகேஷன் நேட்டிவ். ஓகே. நம்ம வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதை ஃபைன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. Ctrl+V. ஓகே. இதை நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ரன் பண்ணலாம். ஓகே. இது ஏதோ எரர் வருது. npm not be able to find the file. ஓகே. ரியாக்ட் நேவிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் ஓகே ஒரு சில எரர்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக ரன் ஆகலை. ஸோ ரியாக்ட் நேட்டிவ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே. நம்ம வேணால் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரியாக்ட் நேவிகேஷன். ஓகேவா. ரியாக்ட் நேவிகேஷன். ஓகே. ஓகே. ரியாக்ட் நேவிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க எப்படியும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரீட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ரியாக்ட் நேவிகேஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் ரெஃபர் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் இந்த சிம்பிள் போர்டில் அதனால எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ராப்பராக நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படிங்கிறத ஜஸ்ட் இங்கே நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஒரு நேட்டிவ் ஸ்க்ரீன் சேஃப் ஏரியா. ஓகே, வேறு எதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், வேறு எதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ ஓகேவா, இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறது ரெண்டையும். ஸோ இப்போ ரெண்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்துக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம ரன் ஆண்ட்ராய்ட் கொடுத்துட்டோம். ஸோ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரீலோட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு எந்த எரர் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ வந்து எரர் வருதா? ஓகே, எரர் வந்த மாதிரி இல்லை, பட் எதுவுமே ஷோ ஆகலை. ஓகே, நம்மளுக்கு எதுவுமே லோட் ஆகலை. பட் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க, அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். டெவலப்பிங் சர்வரா? அகைன் என்ன எரர் வருது? ஓகே, ஸ்டாக்கும் நம்ம அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு டைம் எடுக்குதுன்னு நினைக்காதீங்க. பட் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் நம்மளுக்கு ரியாக்ட் நேட்டிவோட ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஓகேவா? இது வரைக்கும். பட் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுருக்கோம். என்னன்னா இது வந்து ஒரு நேவிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ npm ஆண்ட்ராய்டு. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டல் ரெடி ஆகும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் எரர் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. ரெண்டுமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ரியாக்ட் நேட்டிவ் சேஃப் ஏரியா கண்டென்ட். ஓகே, நம்ம வந்து அகைன் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதில் கொடுத்துருந்தாங்கல்ல ரியாக்ட் நேவிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணோமே. ஓகே, இந்த ரியாக்ட் நேவிகேஷனோட டாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், npx expo install. ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பாருங்கள். ஸோ இதில் வந்து நேவிகேஷன் கண்டென்ட். ஓகே, இவ்வளோ தான். இது ஒன்று தான் நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது பாக்கி. ஓகேவா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேவா? இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு சில இது கொடுத்துருக்கக்கூடிய எரர்ஸ் என்னன்னா இது இன்ஸ்டால் இல்லை, இது வந்து இன்ஸ்டால்டாக இல்லை அப்படிங்கிறதா எரர். ஓகேவா? மற்றபடி கோடில் வந்து அதுவும் ஏஐ ரைட் பண்ண கோடில் எரர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ஏஐ வந்து கோட் எழுதிரும். பட் என்னன்னா அது வந்து எழுதுகிற கோடில் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கோம். ஓகேவா? நேவிகேஷன் ஸ்டாக்ஸா? இது என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வருது. ஸோ பார்ப்போம். இதுக்கப்புறம் முடியலன்னு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த விஷயம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இதை மட்டும் லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து கண்ட்ரோல்ஸ். ஓகே, இதை மட்டும் லாஸ்ட்டாக பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா வந்து ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு மைனஸ். என்ன மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பண்டில்ஸை அது வந்து அதுவாக க்ரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். பட் நம்ம அதை ரன் பண்ணும்போது எக்கச்சக்கமாக எரர்ஸ் வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா பெரிய படம் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து டேட்டா பேஸ் இல்லாமல் கொடுத்தேன். டேட்டா பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, உள்ளே நிறைய விஷயங்கள் மாற்றணும். ஸோ அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம், ரன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ எதுவும் எரர் வர மாதிரி தெரில. வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேறு விஷயம் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் ஏன்னா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறோம் ப்ராப்பராக, இல்லாட்டி நம்ம இது கொடுக்குற விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இங்கே லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீலோடிங் வருது. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ லேண்ட்மேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? லேண்ட்மேட். ஓகே, பாஸ்வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ சைன்இன் கொடுக்குறேன். இன்வாலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டும் நம்மளுக்கு செட் பண்ணியிருக்கு. பட் வந்து பாஸ்வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த பாஸ்வேர்டுக்கான டேட்டாவும் அந்த இதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் வச்சு தான் நம்ம சைன்இன் பண்ணுறோம். ஸோ வந்து வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது இதில்? வெல்கம் டு திஸ் ஆப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இல்லையே. ஸோ வந்து அப்போ எக்ஸ்ட்ராவாக அவங்களே ஒரு டேட்டா செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகேவா? ஸ்க்ரீன் நேம் ஹோம். ஓகே, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டா செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்புட்ஸ் வந்து ஸ்டைல்ஸ் டாட் இன்புட்ஸ்.
டெக்ஸ்ட் இன்புட். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அதே விஷயத்த கொடுத்தா கரெக்டாக ஓப்பன் ஆகுமா? ஓகே, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஎஸ்ஆர் யூசர் நேம். ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க வேல்யூஸ் கொடுத்து பாஸ்வேர்டு அப்படின்னு. ஓகேவா? இப்போ நான் சைன்இன் பண்ணேன் அப்படின்னா, ஓகே இப்போ சைன்இன் ஆகலை. யூஎஸ்இஆர்என்ஏஎம்இ இல்லாட்டி இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூவில் எம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டு வச்சு பார்ப்போம். சரி வெயிட் பண்ணுங்க. சரி இல்லை யூசர் நேம். ஓகே, இந்த யூசர் நேம் அப்படிங்கிற கண்டென்ட் எங்கே இருக்குது? ஸோ இந்த இருக்குது. ஸோ இதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. பட் கரெக்டு தானே வேல்யூஸ் செட். ஓகே, அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர். ஓகே, இந்த இருக்குது வேல்யூ ஆன்சர். ஓகேவா? யூசர் ஓகே, பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. இதுதான் பாஸ்வேர்டு. இந்த இருக்கு பாருங்க, பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். Ctrl+V. சரி ஓகே, பேஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம ஜஸ்ட் எடுத்துருவோம் பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போ நான் சைன்இன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணோம். பட் நம்ம ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு தரமான ஒரு அப்ளிகேஷனே பண்ணிட்டோம். ஓகேவா? வெல்கம் டு திஸ் ஆப். ஒரு யூசர் நேம் இதில் இருக்கிறது கரெக்டாக வந்தனால இங்கே நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருச்சு. இதில் நம்ம வேறு ஏதாவது இன்புட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த திங் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நம்ம இது யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம ரியாக்ட் நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு கூட கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோவில். ஓகேவா? ஸோ நான் இன்னொன்று பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா கிரியேட் அண்ட் ஹோம் பேஜ் ஃபார் அ எக்ஸ்போ அப்ளிகேஷன். ஓகேவா? ஃபார் அன் எக்ஸ்போ அப்ளிகேஷன். சாரி, ஏபிபி. ஓகே, இந்த அப்ளிகேஷன் வித்தவுட் எனி டேட்டா பேஸ் கொடுத்துருங்க. ஏன்னா வித்தவுட் எனி டேட்டா பேஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஹோம் பேஜ் வித் ஸ்லைடு இமேஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சில ஸ்லைடு இமேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டே வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஸ்வைப்பர் அப்படிங்கிறத நம்மளை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கு. இதுலேயும் பாருங்கள் இந்த கமெண்டில் இருக்கும். ஓகே, இதில் இல்லை. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம பண்ணல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணிடுச்சுன்னா இது இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. ஸோ நம்ம கண்டிப்பாக இதை இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்வைப்பர் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணி ஓகே என்பிஎம் எக்ஸ்போ அப்படிங்கிறது இல்லைன்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு என்பிஎம் ரைட் கிளிக். ஓகேவா? இதை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ரியாக்ட் நேட்டிவ் ஸ்வைப்பர் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து இந்த கமெண்ட்டை தூக்கி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸான ஒரு கான்செப்டை நான் வந்து புரிய வச்சுருக்கேன். ஓகேவா? ரியாக்ட் அதாவது ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது நிறைய பேருக்கு எப்படி பண்ணுறது கூட தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, என்ன ஒர்க் ஆகல. ஓகே, நம்ம வந்து அகைன் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, இது அகைன் சேவ் ஆகிட்டு ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் தான் ஏதோ பக்கு ஆர் எரர் சம்திங் ஏதாவது இருக்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ரன் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அதை அகெயின் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன வருது? ஓகே, கிளியர் கொடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட் கிளியர் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எந்த எரர் இல்லாமல் ப்ராப்பராக ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா வந்து எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டக் 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 டக்னு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக பொறுமையாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் இன்னும் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ வந்து இது ஓப்பன் ஆகுதா இல்லையா? சரி, ஓகே, ஓப்பன் ஆகுதுச்சுன்னா பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் ஏதோ எரர். ஸோ அப்படி இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். சரி, ஓகே, இதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி பார்ப்போம். அகைன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, இதில் தான் ஏதோ எரர். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எரர் காமன்ஸ் தான், ஓகேவா? காமன் தான். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அகைன் அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் இருக்கும். இல்லாட்டி அவுட்புட்டே இருக்காது, ஓகேவா? ஸோ சாரி, இது இல்லை. நம்ம வந்து விர்ச்சுவல் டிவைஸ்க்கு போய் நம்மளோட டிவைஸை ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டிவைஸ் வந்துச்சு. ஸோ அந்த டிவைஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு இதை நான் ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணால் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக சேவ் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு ரன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நான் அகெயின் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எந்த எரர் வரலன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 தான் வச்சுருக்கேன், ஓகேவா? நான் இப்போதைக்கு பட் இன்னும் அப்டேட் பண்ணணும், நிறையவே பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, இப்போ இப்போதைக்கு அக்செப்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் சப்போர்ட் ஆகலை, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ எரர், ஓகேவா? நம்மளோட சரி, ஓகே, இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ எரர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனில் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ எரர் ஆயிடுச்சு. ஸோ வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளை பண்ணி பார்ப்போம். பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? பெஸ்ட் ஆன்லைன் ஃப்ரீ ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதிலே நம்ம வந்து கேட்டு பார்ப்போம். ஸோ அதாவது ஃப்ரீ ஆன்லைன் எமுலேட்டர் இருக்குது, ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படிங்கிறத கேட்டு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ தான் கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ லைட் டாட் ஐஓ. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகேவா, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஓகே ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரேன், ஓகேவா? ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மக்கர் பண்ணுது. ஓகே, இதுவும் நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் பண்ணுது. ஸோ வந்து ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம், ஓகேவா? என்ன இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து வேற ஒரு விஷயமும் இல்லை. என்ன இருக்கும்னா நம்ம வந்து ஒரு சில இமேஜஸ் இருக்கும், ஓகேவா? நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளோட ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் ஒரு சில இமேஜஸ் கொடுக்கும். அதை கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து அதை அப்படியே ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அவ்வளோதான் வந்து இந்த கான்செப்ட், ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு அகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு டைம், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணிட்டு இந்த டைம் எந்த எரர் இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த எரர் இருந்தனால பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா ஏதாவது அப்டேட் ஆகிருந்திருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ அந்த எரர்னால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓகே, இது என்ன எரர் வருது? ஸோ ஒன் செகண்ட், இது ரன் ஆகட்டும்.
இதில் என்ன ஓகே இதில் வந்து ஏதோ எரர் வந்துச்சு பட் அந்த என்ன எரர் ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தா நம்மளோட அசட்ஸில் இல்லை ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜஸ்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா யூஆர்ஐ சோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஆர்ஐ கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொன்னேன்ல ஸோ அது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா